ஆக்சுவலாக இந்த வீடியோ என்னென்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்துட்டு எல்லா பசங்கள்ட்டையும் ரிவ்யூ கேட்டிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க செம்ம ஓகே, மற்றதெல்லாம் ஓகே, ஆனால் வீடியோ கொஞ்சம் ஒரு சில பேர் வீடியோ லெங்க்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, அப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருக்குது, இப்படிலாம் பேசுனீங்கன்னா அவங்க தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு ஓகேடா அதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே பையன்தான் சொல்கிறான், இவங்க நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் இந்த பேரடைஸ் சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் விட்ருக்காங்க, நானி அவர் நடித்த படம் போல், அதுக்கு கிளிம்ஸ் விட்ருக்காங்க அப்படி சொல்லி அப்படி பாருங்கண்ணா. சரி ஓகே ஏதோ சொல்கிறானே அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு பார்த்தேன். நான் அப்படி என்ன பார்த்தேங்கிறத இதில் போட்டு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். பா போடுப்பா. சரித்திரத்துல எல்லாரும் கிளி புறாவை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்களே தவிர அதே சாதியில பிறந்த காக்காவை பத்தி ஒரு பய கூட யோசிக்கவே இல்லை. இது வயிறெறிஞ்ச காக்கைங்க கதை, காலங்காலமா நடபொணமா வாழ்றவங்க கதை. தாயோட மார்ல பால் இல்லாம ரத்தத்தை குடிச்சு வளர்ந்த ஒரு இனத்தோட கதை. ஒரு புரட்சியாள வந்து மொத்த இனத்துக்கே தைரியத்தை கொடுத்தான். சீனு ஒதுக்கப்பட்ட காக்கைங்க கையில கத்தி எடுத்துச்சு. இது அந்த காக்கைங்களை ஒன்று சேர்த்த ஒரு தேவடியா மவனோட கதை. பார்த்தீங்களா? அதான் இதை பார்த்தோன்னு நானும் என்னடா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஓகே தான், நான் நிறைய படத்தில் வர்றது ஓகே, சென்சார் எதுவும் இல்லை, சென்சார் பண்ணுறாங்க, ஆனால் எது அப்படியே ஓப்பனாக இருக்குது. ஓகே, அது வந்துட்டு அந்தந்த கதைக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்தாக்கா வச்சுக்குவாங்க, இல்லைனா தேவையில்லை எடுத்துருவாங்க. அது ஓகே தான் அதை பொறுத்த வரைக்கும். எனக்கு என்னடா இதில் வந்தது கூட பிரச்சனை இல்லைங்க எனக்கு. அதை சொன்னால் பாருங்க ஃபோன் போட்டு நீங்கள் வந்ததெல்லாம் ஓகே ஆனால் ஆஷா பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னேன். இது வந்துட்டு இதை எப்படி பாரு அப்படின்றான். போய் பார்த்துட்டு அவன் சொன்னான், பார்த்துட்டு நீ கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னா. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணவே தோணல. அவன் பார்த்துட்டு அப்படியே என்னடா வாயடைச்சி போயிட்டேன். என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் வந்துட்டு இது பார்த்தேன். ஆனால் எல்லாமே மேக்கிங் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நேச்சுரல் ஸ்டார் நானி அவரோட படங்கிறப்ப நான் நிறையா அவர் வந்துட்டு நான் அவர் படங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வேறு ஜானியாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தது இந்த சரிபோதா சனிவாரம், அந்த படம், அப்புறம் நிறையா படம் டக்குன்னு என்ன பண்ணல, அதெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு லுக் வைஸ் எல்லாமே வந்துட்டு அவருக்கு ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருந்தது. ஓகே, படம் வந்தால் தெரியும் அப்படின்னு நினச்சேன், பார்த்தேன். ஓகே நல்லா தான் இருக்குது. அந்த தப்புன்னு சொன்னோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அது மட்டும்தான். இதுக்காக தான் சும்மா வீடியோ போட்டேன், என்னன்னா இது மாதிரி பேசினேன் அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை. படம் வந்தோன்னே பார்க்கலாம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸில் வேணால் சொல்லிட்டு போங்க, பார்க்கலாம்.